ஹாய் நண்பா நம்பீஸ் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட செகண்ட் சிங்கிள் வந்து நல்லாவே ரீச் ஆயிருந்து சின்ன சின்ன கண்கள். அதோட லிரிசிஸ்ட் கபிலன் வைரமுத்து அவர் ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதில் வந்து இன்டர்வியூ கொடுத்திருந்ததில் நான் இந்த வரிகள் எழுதும்போது வந்து தளபதி தான் பாட போகிறாரு அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. ஸோ தளபதியை வந்து நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. என்ன தான் இருந்தாலும் நான் அப்பா கூட சில ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தாலும் நேராக நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது வந்து இந்த சாங் ரெக்கார்டிங் பண்ணும்போது தான். இந்த வரிகள் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி எழுதியிருக்க மாதிரி தான் இங்கே வந்து ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் இந்த வரிகள் ஒன்றுமே வந்து ஃபுல் ஸ்டோரியுமே சொல்லுது. எனக்கு விபி சார் வந்து சொல்லும்போது வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஃபுல் ஸ்டோரியுமே சொல்லி தான் இந்த வரிகளை வந்து எழுத சொன்னார். அப்போ எனக்கு தெரியாது பவதாரணி மேமும் பாட போகிறாங்க, அதுவும் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி பாட போகிறாங்க, இல்லை தளபதி வந்து பாட போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இந்த வரிகளில் வந்து ஃபுல் ஸ்டோரியுமே அடங்கியிருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ வந்து இது வந்து ஒரு ட்விஸ்டான ஒரு மூமெண்ட் தான். ஏன்னா இந்த வரிகளை கேட்கும்போது ஒரு ஃபேமிலி சாங் மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல இனிமையாக மெலோடியாக இருந்துச்சு. 2 பேர் வாய்ஸ்லையும் கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு. பட் இதில் வந்து ஃபுல் கதையுமே அடங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. இதனால வந்து கண்டிப்பாக வந்து இப்போ வந்து இந்த சாங் வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகாது. பட் படம் வந்ததுக்கப்புறம் நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாராம். பட் அதையெல்லாம் முறியடிச்சிட்டு இப்போவே வந்து இந்த சாங் வந்து நல்லா ரீச் வந்திருக்கு அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்காத ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து பவதாரணி மேமோட வாய்ஸும் தளபதியோட வாய்ஸும் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு கோட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.